வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் அன்றாட தினசரி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை எப்படியாவது முளைத்து விடுகிறது. பிரச்சனைகளுக்கு தீர்வு அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்துவிடக்கூடாது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஜெபம், விசுவாசம் இவைகள் அவசியம். ஆனால் இவைகளே தீர்வாகி விடாது. நம் பிரச்சனைகளுக்கு அவர் வழிகாட்ட வேண்டுமென்றால் அதற்கு தேவை கடவுளின் பிரசன்னமே. எங்கே கடவுளின் பிரசன்னம் உண்டோ அங்கேதான் வழிகள் தெரியும். சீஷர்கள் படகில் சென்றபோது பெருங்காற்று வீசி படகினை மூழ்கடிக்க பார்த்தபோது சீடர்கள் தப்பிக்க வழி தேடின பொழுது இயேசு அவர்களோடு இருந்ததினால் காப்பாற்றப்பட்டார்கள். இயேசுவின் பிரசன்னமே நம் வாழ்வில் முக்கியம். சில நேரங்களில் நாம் பக்தியினால் பிரச்சனைகள் வரும்போது ஜெபத்தின் மூலமாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் உபவாசம் போன்ற சுயவிருப்பு செயல்கள் மூலமாகவும் வழிகளை தேடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? அவர் நம்மோடு இருந்தால் நம் ஜெபங்களை கேட்டு நமக்காக செயல்படுவார், வழிகாட்டுவார். எனவே பிரச்சனைகளுக்கு வழிகளை ஆண்டவரிடத்தில் தேடும் முன்பு நம்மோடு கர்த்தர் இருப்பதற்கு தேவையானவைகளை தேட வேண்டும். மனம் திரும்புதலின் அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், அதன் விளைவாக வரும் தேவ உறவே நமக்கு பிரச்சனைகளில் மத்தியில் வழிகாட்டும். சங்கீதம் 91:15 ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் உணர்வதுதான் முக்கியம், அவசியம். பலருடைய ஜெபங்கள் மத நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கிறதே அன்றி தேவ உறவு சார்ந்ததாக இல்லை. பலருடைய விசுவாசம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி இருக்கிறதே அன்றி தங்களுக்குள் இருக்கிற கடவுளை நோக்கியதாக இல்லை. அநேகர் பிரச்சனை வந்தால் பிறரிடம் ஜெபிக்க வருகின்றனர். ஏன்? தங்களுக்குள் கடவுள் இருக்கிறார் என உணர முடிவதில்லை. கர்த்தர் தம்முடைய வாழ்வின் மையத்திற்கு வராதவரை வேறெந்த வழியிலும் உண்மையான நிரந்தரமான தீர்வுகள் வராது. கர்த்தர் நம்முடைய வாழ்வின் மையத்திற்கு வராதவரை வேறெந்த வழியிலும் உண்மையான நிரந்தரமான தீர்வுகள் வராது. இரண்டாவதாக, நம் வாழ்வின் பிரச்சனைகளுக்கு கடவுளின் வழிகளை பெற கீழ்ப்படிதலின் அனுபவம் மிகவும் அவசியம். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மட்டுமல்ல, எப்போதும் கீழ்ப்படிதலின் சிந்தை நமக்குள்ளதாய் காணப்பட வேண்டும். அப்போதுதான் பிரச்சனைகளின் மத்தியில் கீழ்ப்படிவது நமக்கு எளிதாக இருக்கும். கீழ்ப்படியும் மனது உள்ளவர்களிடம்தான் ஆண்டவர் தொடர்ந்து பேசுவார். கோலியாத் மூலமாக சவுலுக்கு பிரச்சனை வந்தபோது அதனை மேற்கொள்ள சவுலுக்கு ஆண்டவர் எந்த அறிவுரையோ வழிகாட்டுதலையோ கொடுக்கவில்லை. ஏனென்றால் சவுல் ஏற்கனவே தனக்கு கீழ்ப்படிதலின் சிந்தை இல்லை என்பதை நிரூபித்திருந்தார். சவுல் தன் வாழ்வில் தத்தளிப்போடு சமாதானமின்றி வாழ்ந்ததற்கு காரணம் தேவ பிரசன்னமும் கீழ்ப்படிதலும் இல்லாமல் இருந்ததே. அன்பானவர்களே, தேவ உறவும் கீழ்ப்படிதலும் நம் வாழ்வில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நமக்கு வழிகாட்டும், தீர்வை கொடுக்கும். இவைகள் நம் வாழ்வில் காணப்பட கவனமாய் இருப்போம். கர்த்தர் நடத்துவார். என்ன பிரச்சனை வந்தாலும் கலங்க வேண்டாம், கர்த்தர் வழிகாட்டுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தரின் பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.